ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீத் vlogs again. நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷேப்பர் சர்க்கியூட். ஹைட்ராலிக் சர்க்கியூட்டினுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்பர் சர்க்கியூட். உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு வித்தியாசமாக தெரியும், என்னடா இதை போட்டு ஷேப்பர் சர்க்கியூட்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசம் தெரியும். இது ஒன்றுமே கிடையாது, இதில் நான் கொஞ்சம் விட்டுட்டேன் ரைட்டுங்களா, அதையும் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் ரைட்டுங்களா. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னடா இது ஷேப்பர் சர்க்கியூட்னு சொல்கிறாருன்னு நினைப்பீங்க. இது உண்மையிலேயே இது ஷேப்பர் சர்க்கியூட் தான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டரிங் சர்க்கியூட். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு மீட்டரிங் சர்க்கியூட். மீட்டரிங் சர்க்கியூட் தெரியும் இல்லையா, ஃப்ளோ போகிறத அப்படி முன்னாடியே ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வச்சு ரெகுலேட் பண்ணுவாங்க. இது ஒரு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் தெரியும் உங்களுக்கு, இது ஒரு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் தெரியும் சரிங்களா. அதுக்கு அடுத்து இது ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ், இது பம்பு ட்ரிவன் பை மோட்டார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒரு ஃபில்டர் இருக்கும். ஃபில்டருக்கு கீழே ரிசர்வயர், கொஞ்சம் பெரிய ரிசர்வயராக போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இதில் நீங்கள் சின்ன சின்ன ரிசர்வயராக கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ரிசர்வயர், நமக்கு ட்ரெயின் பண்ணுற ஃப்ளூயிட் ஹைட்ராலிக் ஆயில் மொத்தமாக கலெக்ட் ஆகணுங்கிறதுக்காக போடுறது. சரி, லெட் மீ கெட் இன் டு திஸ் டீட்டெயில். இது எப்படி சார் ஷேப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இந்த சர்க்கியூட்டை அப்படி பயன்படுத்தி ஒரு ஷேப்பருக்கு யூஸ் பண்ணிட்டா அதுக்கு பேர் ஷேப்பர் சர்க்கியூட். இப்படி தானே இருக்குது ஷேப்பர் சர்க்கியூட், ஷேப்பர் யூனிட்டு. ஷேப்பர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த ரெசிப்ரோகேஷன் இது இப்படி மூவ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி இதில் ஷேப்பரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க டூல் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டூல் கனெக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டூல் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டூல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டூல் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் ஆகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் ஃபார்வேர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த பிஸ்டனில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிலிண்டரில் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிடு பம்ப் ஆகி அப்படி மேலே வரும். மேலே ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வழியாக இந்த ஃப்ளூயிட் இந்த பக்கம் தள்ளணுன்னே இது இந்த பக்கம் போகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் உள்ள ஃப்ளூயிடு ட்ரெயின் ஆகி இப்படி வரும், திருப்பி ஃப்ளூயிடு தள்ளும், இப்படி ரிட்டர்ன் வரும். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன நடக்கும், அதாவது உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இந்த ஃப்ளூயிட் இப்படி தள்ளணுன்னா ஃப்ளூயிட் இங்கே போயிடும் ரைட்டுங்களா. ஃப்ளூயிட் இங்கே போயிடும், ரிட்டர்ன் ட்ரெயின் ஆயிரும் ரைட்டுங்களா. மீதி உள்ள ஃப்ளூயிட் ட்ரெயின் ஆயிரும். அப்புறம் இந்த ஃப்ளூயிடை திருப்பி ரிட்டர்ன் தள்ளுறதுக்கு இந்த ஃப்ளூயிட் இங்கேருந்து, அதான் நான் இப்போ எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ரிட்ராக்ட் ஆகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி இது இந்த இடத்துல ஃப்ளூயிட் இப்படி வந்த உடனே அடுத்து ரிட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன ஆகும், இந்த டிசிவி வால்வ் இப்படி ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி வரும் ரைட்டுங்களா. இப்படி நேராக என்ன பண்ணும், இந்த சைடு பிஸ்டனை தள்ளும். ஏன்னா பிஸ்டன் இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா, இந்த சைடு பிஸ்டனை தள்ளுனோன்னா பிஸ்டன் இந்த பக்கம் மூவ் ஆகி வரக்கூடிய ஃப்ளூயிட் அப்படி ட்ரெயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படி இந்த இடத்துல ட்ரைனிங் நடக்கும் ரைட்டுங்களா. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த சர்க்கியூட்டை தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பருக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஷேப்பிங் சர்க்கியூட். உங்களுக்கு டயக்ராம் இப்படி கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ பியூர் மீட்டரிங் சர்க்கியூட் தான். இந்த மீட்டரிங் சர்க்கியூட்னோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க, ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்கியூட் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு ஷேப்பர் சர்க்கியூட்டை எழுதிக்கலாம், ஷேப்பர் சர்க்கியூட் வரையலாம். ஷேப்பர் சர்க்கியூட்னா நீங்கள் மீட்டரிங் சர்க்கியூட் ஒன்று படித்தா போதும், அதை வச்சு நீங்கள் ஷேப்பர் சர்க்கியூட் வரைஞ்சிக்கலாம். So thank you for your support. Keep supporting Professor Hamid vlogs. Thank you so much.